ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஈவினிங் விலாகு. இது வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஃபோர்ட். இது வந்து கேஆர் மார்க்கெட் பக்கத்தில் இருக்குது. இது எங்களுக்கு வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நாங்களும் வரணும்னு நினச்சிட்டே இருந்தோம். 6 இயர்ஸில் இன்றைக்கி தான் எங்களுக்கு வந்து சான்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நாங்கள் இங்கே வந்துவிட்டோம். இப்போ வந்து உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப சின்னது தான். என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம வந்து சும்மா போய் பார்க்கலாம். அந்த காலத்தில் ஃபோர்ட் வந்து எப்படி இருந்துச்சு என்னன்னு போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட டோரே பாருங்கள். இந்த டோர் வந்து வெறும் உட்டால் ஆனது தான். இந்த டோரே வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து தான் வந்து அது க்ளோஸே பண்ண முடியும். இது வந்து ஒருத்தர்னால வந்துட்டு க்ளோஸ் பண்ண முடியாது. அந்தளவுக்கு அது வெயிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு குகை மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அந்த சிப்பாய்களாக வந்து நின்றுட்டுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பிளேஸ் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சிவலிங்கம் வந்துட்டு அந்த செவுத்தில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அதெல்லாம் அப்போவே அது பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீனரிஸ் மாதிரி இருக்குன்னு வைங்களேன். சும்மா நம்ம வந்து நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பேர்லாம் வந்திருந்தாங்க. இது வந்து சின்னது தான், ஆனால் வந்து ஒரு 1 hour வந்து நம்மளுக்கு இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இங்கே பார்க்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் இருக்குன்னு வைங்களேன். பக்கத்துலேயே வந்து கேஆர் மார்க்கெட்டில் வந்துட்டு நம்மளுக்கு நிறையா ஷாப்பிங்க்கும் இருக்கும். அதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கும் பெங்களூரில் இருக்கிறவங்களா இருந்ததுன்னா உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா போய் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.